ஞானத்தை தேவன் நமக்கு எப்படி தந்தார்? இந்த சாட்சியுள்ள ஜீவியத்தை கர்த்தர் எப்படி தந்தார்? அவருடைய வசனத்தின் மூலமாய். அதனால தான் வசனத்தை கிடைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வேத வசனம்தான் நம்மை ஞானிகளாக மாற்றும். வேத வசனம்தான் நம்மை உயர்த்தும். ஏனென்றால் சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறவராயிருக்கிறார். வார்த்தையினால படைத்தார், வார்த்தையினால உலகத்தை என்ன செய்கிறார்? தாங்கி கொண்டிருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயும் இருக்கிறார் என்று எபிரேயர் 1, 2 அதிகாரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இங்கு அருமையாக சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை என்ன செய்யும்? நமக்கு உணர்வு வர வேண்டும் என்றால் வசனம் நமக்குள் வர வேண்டும். வசனம்